முழுக்க முழுக்க இந்த மாசம் மீனராசிக்கு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, ஆரோக்கியத்துல கவனமா இருங்க, வீடுமனை சொத்துக்கள்ல கவனமா இருங்க, ஏதாவது ஒரு சின்ன சின்ன பண இழப்புகள் ஏற்படுது, அதனால இது சார்ந்த விஷயத்துல முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க அப்படிங்கறது நம்மளுடைய பதிவுகள். இது நெகட்டிவா எடுத்துக்க கூடாது. இது முன்னாடி சொல்றப்ப இது சார்ந்து வருதுன்னா அதற்கு உண்டான ஒரு ஆரோக்கியத்துல கவனமா இருங்கன்னா, ஃபுட்ல கரெக்ட் பண்ணிக்கிறது, ஒரு சின்ன ஒரு இதா வந்தாலும் கூட அதை உடனே அதை வந்து டாக்டர்கிட்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் செய்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமா இருக்கும். அப்ப சூரியன் பாருங்க 16ஆம் தேதிக்கு மேல 5ஆம் வீட்டுக்கு வந்து சூரியன் புதனோட சேர்ந்து புதாத்திய யோகமாக மாறும். இத்தனை நாள் வந்து சிவராஜ யோகமா இருந்து கொஞ்சம் பெயர்ப்புகளை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட அடுத்தது பாத்துட்டீங்கன்னா புதாத்திய யோகமாக சூரியனும் புதனும் மாறுறாங்க. அப்ப இந்த காலகட்டங்கள் முழுக்க 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 உங்க ஜாதகத்துல படிப்பு சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும், உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல சக்சஸ் கொடுக்கும், வேலை சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் போறீங்கன்னா கண்டிப்பா அதற்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு வேலை மாற்றம், ஒரு இடமாற்றம் பண்றீங்க, ஒரு வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு உண்டான மாற்றங்கள் பண்றீங்க, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிற அமைப்பு தான் நிச்சயமாக இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து உங்களுக்கு செய்து கொடுப்பார். இது எல்லாமே 18ஆம் தேதி கூட இந்த ப்ராசஸ் பண்ணிக்கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கறது முற்றிலும் உண்மை. மீனத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெய்வ அனுகிரகம் கொஞ்சம் இருக்கு. பட் இருப்பினும்